சர்வதேச முதலீட்டாளர்கள் தங்கத்தில் அதிக முதலீடு செய்த காரணத்தால் கடந்த மாத துவக்கத்திலிருந்து ஆபரண தங்கத்தின் விலை தாறுமாறாக உயர்ந்தது. அக்டோபர் 17ஆம் தேதி ஒரு கிராம் 12,200 ரூபாய்க்கும் ஒரு சவரன் 97,600 ரூபாய்க்கும் விற்றது. இதுதான் தங்கத்தின் விலையில் மிகவும் உச்சபட்சமாகும். அக்டோபர் 20ற்குள் சவரன் ரூபாய் 1,00,000 தாண்டிவிடும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தங்கம் விலை திடீரென சரிய துவங்கியது. இது நகை பிரியர்களுக்கு கொஞ்சம் நிம்மதியை தந்தது. முந்தி பவுன் கணக்கில் போட்டாங்க, இன்னும் போகிற காலத்தில் கிராம் கணக்கில் தான் போட முடியும் போல், அந்த அளவுக்கு கிராம் விற்கிது. பொம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைக்கே அந்த காலத்தில் 50 பவுன் 60 பவுன் போட்டாங்க. இப்போ கிராம் கணக்கில் 20 பவுன் போடுறதே இப்போ ரொம்ப சிரமமாக இருக்குது. இப்போ இது இருந்துச்சுன்னா, நம்ம பொருள் இருந்துச்சுன்னா அடகு கூட வச்சு நம்ம ஒரு இடம் கூட வாங்குகிறோம் செய்கிறோம், அதுக்காவது யூஸ் ஆகிக்கிறோம். சும்மா காசை வச்சுருந்தோன்னா வேஸ்ட்டாக தான் செலவழிக்கிறோம். அதனால் இதில் இன்ஃபைட் பண்ணுறது நல்லது தான். இன்று ஒரு சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 90,160 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. ஒரு கிராம் 11,270 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 3 வாரங்களில் மட்டும் தங்கம் ஒரு சவரனுக்கு 7,440 ரூபாய் குறைந்துள்ளது. இது மக்களுக்கு ஒருபுறம் மகிழ்ச்சியை தந்தாலும் இன்னும் விலை குறையுமா அல்லது மீண்டும் விலை ஏறுமா என எதுவுமே புரியாமல் தவிக்கின்றனர். எங்களை கட்டி கொடுக்கும்போது 5,000 ரூபா தான். நாங்கள் அப்போ போய் 20,000 ரூபாய்க்கு தான் அவ்வளோ பொருளும் எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்லாம் நகையை பற்றி யோசிக்கும் போதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இன்னும் போக போக அது கூடுதலாக இருந்துச்சுன்னா பிள்ளை குட்டியெல்லாம் கட்டி வைக்கிறதுக்கெல்லாம் என்ன செய்கிறதுன்னு தெரியல. யோசனை தான் பண்ணணும். கையில் ரூபா இருந்து பிள்ளைகளுக்கு சேமித்து வைக்கிறதெல்லாம் நல்லது தான். தங்கத்தில் முதலீடு நல்லது தான். பட் இருக்கிறப்ப சுச்சுவேஷன் பொதுமக்கள் கையில் காசுக்கான இருக்குது. இவ்வளோ கஷ்டத்துலேயும் இவ்வளோ பொதுமக்கள் சேமிக்கிறாங்க. சேமிக்கிற டிக்கெட்டுக்காக சேமிச்சுறாங்க. சேமிக்க முடியாத ஆளுக கொஞ்சம் சிரமந்தான் படுறாங்க. அதுவும் ஒரு பிள்ளை வச்சுருந்தா கூட பரவாயில்ல. இப்போ இருக்க காலகட்டத்தில் அதுகளையும் படிக்க வச்சு ரூபா நமக்கு பொருளையும் போட்டு பிள்ளைகளை கட்டி கொடுக்குங்கும்போது பெரிய சிரமமாக தான் இருக்குது. அதெல்லாம் நாங்கள் நல்லா நடத்துகிற ஃபேமிலி. நாங்கள் எதை வச்சு அதெல்லாம் செய்கிறதுனே எங்களுக்கே யோசனை இல்லை. இப்போ இருந்தே யோசனை பண்ணோம்னா நாங்கள் டென்ஷன் ஆகிடுவோம் தான். கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ வரும்போது சேர்த்துக்கிறது. நான் இங்கே ஒரு மோதிரம் வாங்க வந்தேன். அந்த காலத்தில் நகை வாங்குறாங்கன்னா அன்றைக்கி பொருளாதார விலை கம்மி, தொழில் இருந்துச்சு, வருமானம் இருந்துச்சு, நகைக்கு முதலீடு போட்டோம், எந்த ஆடம்பரமும் கிடையாது. இன்றைக்கு மக்கள் தொகை கூடிடுச்சு, ஆடம்பர வாழ்க்கை அதிகமாகிடுச்சு. வண்டி வாங்கணும், ஏசி, இந்த மாதிரி மற்ற பொருள்கள் அதிகமாகிடுச்சு. ஆபரண துணிகளும் லேட்டஸ்ட்டாக வந்துடுச்சு. அதனால் நகையில் முதலீடு போடுறதுக்கு கம்மி. விற்கிற விலைவாசிக்கு வாங்குவது கஷ்டம். தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கல்யாணம், காட்சி, வளைகாப்பு இதுக்கு வாங்கிக்கலாம். இரண்டாவது, இப்போ உள்ள நகையை போட்டு போகிறதுக்கும் பயமாக இருக்குது. வெளி மாநிலத்தால் உள்ளே வந்துட்டேன், என்ன நடக்குங்கிறது தெரியலை. உசுருக்கு உத்தரவாதம் இல்லை. அதனால் தங்கத்தில் மோகத்தை குறைச்சிக்கிறது நல்லது. நடுத்தர மக்கள் வாங்குவது ரொம்ப கம்மி தாங்க. ஏன்னா அவங்க வருமானம் கம்மியாக இருக்குது. குழந்தை குட்டி அதிகமாகிடுச்சுன்னா மற்ற செலவுகள் அதிகமாகனால தங்கத்தில் வாங்க முடியாது. கண்டிப்பாக வாங்க முடியாது. தேவைக்கு வாங்கிக்கலாம். பெண் பிள்ளைகளுக்கு நகை சேர்க்க வேண்டுமே என்ற இயக்கத்தில் இருக்கும் பெற்றோர்களுக்கு தங்கத்தின் விலை ஏறுவதும் இறங்குவதுமாக இருப்பது நிம்மதியற்ற நிலையை ஏற்படுத்தியுள்ளது. இன்றைய நிலவரப்படி ஒரு சவரன் 90,000 ரூபாய்க்கு வாங்கலாமா அல்லது இன்னும் குறைந்த பிறகு வாங்கலாமா என புத்திசாலித்தனம் என கேட்டதற்கு ஒரு கிராம் தங்கம் விலை 15,000 தொட்டுவிடும் என அதிரடியாக கூறி அதிர்ச்சியை கொடுக்கின்றனர் நகைக்கடை அதிபர்கள். 15 நாளைக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட கிராம் 12,000 ரூபா தொட்டுட்டு தான் இப்போ இந்த ரேட் கம்மியாக இருக்குது. இது தற்சமயம் உள்ள ஒரு கரெக்ஷன் தான் வந்திருக்கு. இப்போ நம்ம ஒரு 2-3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தங்கம் கிராம் 15,000 ரூபா வரைக்கும் வர்றதுக்கு சாத்தியக்கூறுகள் அதிகம். ஏன்னா உங்களுக்கு இப்போ ஈஸியாக உங்களுக்கு கேஷ் பண்ணணும், இல்லை ஈஸியாக நம்ம ஒரு இதை ப்ளட்ஜ் பண்ணணுனாலும் இப்போ பேங்க்கில் எல்லாமே தங்கத்துக்கு தான் இப்போ அடகு எல்லாமே கொடுக்குறாங்க. அவங்களே இப்போ 8,500 ரூபாலேருந்து 9,000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு பேங்க்கில் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடகுக்குரிய அந்த பொருளோட மதிப்புக்கு 9,000 ரூபா பெர் கிராம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் தங்கத்தோட இது கண்டிப்பாக ரேட் இது தற்காலிக சரிவுதான ஒழிய நீங்கள் லாங் ஸ்டாண்டிங் இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரேட் கூடத்தான் செய்யும். 15,000 ரூபா வந்துடும். பட் வெள்ளி ஒரு நிச்சயமற்ற ஒரு இது மேடம். வெள்ளி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 205 ரூபா வரைக்கும் கிராம் போயிட்டு இன்றைக்கி 164 ரூபா பெர் கிராம் விற்கிது. இது ரொம்ப அதிகமாக குறைஞ்சிருக்கு. வெள்ளியை நீங்கள் ஈஸியாக போய் நீங்கள் பை பண்ணிடலாம். பட் நீங்கள் போய் செல் பண்ண போகிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. வெள்ளியை கேஷ் பண்ணுறது அதனால் வெள்ளியில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் ஒரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதே மாதிரி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளி ரொம்ப அதிகமாக 86 ரூபா 87 ரூபா வரைக்கும் கிராம் போயிட்டு திருப்பி 35 ரூபாய்க்கு வந்துருச்சு.
வெள்ளி வந்து. அதனால் வந்து வெள்ளியை விட பாதுகாப்பானது தங்கத்தில் முதலீடு பண்ணுறது தான் பாதுகாப்பானது. அதுவும் வந்து அடுத்த 3 இயர்ஸில் வந்து 15,000 வரும்னு நாங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் மேடம். மக்கள் பார்த்தீங்கன்னா சார், இப்போ முந்தி வந்து ஒரு 50 பவுன் வாங்குற அளவு இருக்காங்கன்னா இப்போ வந்து ஒரு 30 பவுன் அந்த மாதிரி, அதாவது அந்த கொடுக்குறவோட அளவு வந்து நகையோட இது 50 பவுன் வாங்குறவங்க இப்போ 30 பவுன் தான் வாங்குறாங்க. அந்த மாதிரி தான் வந்திருக்கு உங்களுக்கு. ஆனால் நம்பர் ஆஃப் பெர்சன்ஸ் கூடியிருக்காங்க. அதாவது முந்தி வாங்க முடியாமல் இருந்தவங்கெல்லாம் இப்போ வாங்குறாங்க. அந்த மாதிரி எண்ணிக்கை வந்து நம்ம வாங்குறவங்களோட எண்ணிக்கை கூடியிருக்கு. ஆனால் வாங்குறவங்களோட அந்த அளவு இருக்குல்ல, அது வந்து கம்மியாக இருக்குது. காரணம் விலையேற்றத்தினால வந்து கண்டிப்பாக நடுத்தர மக்கள் தங்க விலையேற்றத்தினால பாதிக்கப்படுறாங்க. அது வந்து மறுக்க முடியாத உண்மை. நடுத்தர மக்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. தங்க விலை அதிகமானதுலேருந்து இப்போ கணக்கு பார்த்தீங்கன்னா போன ஜனவரி மாதம் கணக்கு பண்ணிங்கன்னா 7,000 ரூபா இருந்த தங்கம் அக்டோபர் மாதம் பார்த்தீங்கன்னா 12,180 ரூபா வரைக்கும் போச்சு. அதனால் இப்போ பொதுமக்கள் நடுத்தர மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. வியாபாரங்கள் கடைகளுக்கு எல்லாமே கம்மி தான். சின்ன கடைகளுக்கு எல்லாமே வியாபாரம் கிட்டத்தட்ட 60% வரைக்கும் கம்மி தான். நார்மலாக நடக்கக்கூடிய வியாபாரங்கள் ரொம்ப கம்மி தான். ஃப்யூச்சர் அதாவது கார்பரேட்டுகளினுடைய வரவு அதிகமாக இருக்கிறதுனால சின்ன சின்ன கடைகளுக்கு வந்து பாதிப்பு அதிகமாக தான் இருக்குது. கொஞ்சம் ரிச்சாக இருக்கிறவங்க, கொஞ்சம் எஜுகேட்டட் ஃபேமிலிக்குள்ள பெரிய கடைக்கு போகிறாங்க. சின்ன கடைகளுக்கு வியாபாரம் கொஞ்சம் சுருக்கம் தான். இது மேலும் குறையிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது சின்ன கடைகளுக்கு. கார்பரேட் கடைகள் வர அதிக வரவுக்கு சின்ன கடைகள் நலிவடைகிறது ஒரு முக்கிய காரணம். நான் வந்து 1999 சம்பளத்துக்கு வரும்போது ஒரு கிராம் 385 ரூபா. நான் 2006 கடை வச்சேன். கடை வைக்கும்போது கிராம் 800 ரூபா. இன்றைக்கி 12,000 ரூபா போயிடுச்சு. 20,000 ரூபா வரும்னு எதிர்பார்க்குறாங்க. எப்போ முதலீடு செய்கிறது சேஃப்டி. சீட்டு போட்டு நகையை சேர்த்தவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். எனவே விலையை பார்க்காமல் தங்கத்தில் முதலீடு செய்வதுதான் எதிர்காலத்துக்கு நல்லது என்பதும் கடைக்காரர்கள் கருத்தாக உள்ளது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேனிக்காக இருந்துச்சு. இருக்க ஒரு நாளைக்கு வந்து 100 கிராம் 100 ரூபா 200 ரூபா அந்த மாதிரி வந்து டே பை டே வந்து ஏறிட்டே இருந்துச்சு. இப்போ வந்து வச்சிங்கன்னா அந்த தாக்கத்துலேருந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. ஸோ நாங்கள் என்ன சொல்லோம்னா, விலை கூடுது குறையுது அதுக்கப்புறம் உள்ளது. ஏன்னா இது வந்து அதை வந்து உலக பொருளாதாரத்தை அந்த உலக தங்கத்துடைய இதிலேருந்து வருது. அது பூராமே ரேட்டுகள் அங்கேருந்து வருது. ஆனால் நம்ம என்ன செய்யணும்னா, சரி நம்ம அந்த அளவுக்கு போகலைனாலும் நம்ம கையில் என்ன காசு இருக்குதோ அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சரி, இப்போ நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து கஸ்டமர்கிட்ட நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, சரி இன்றைக்கி உள்ள ஃப்ளக்சுவேஷன் மார்க்கெட்டிங் அப்டேட்டில் வந்து என்ன உங்கள் கையில் இருக்குதோ அதை நீங்கள் வாங்கிக்கிறங்க. இன்றைக்கி வாங்கினது கூட இருக்கும், நாளைக்கு வாங்கினது குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் சரி, அதை நீங்கள் ஆவரேஜ் பண்ணிக்கிறங்க. அதை பண்ணி நீங்கள் பார்த்து 6 மாதம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சரியாக இருந்துச்சுன்னா நீங்கள் இல்லாட்டி கண்ணி நீங்கள் என்ன அப்படின்னு நாங்கள் கஸ்டமருக்கு நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரி சொன்னதுனால தான் இன்றைக்கி வந்து 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்கலாம் வந்து வச்சுக்கிறவங்க இன்றைக்கி வந்து சந்தோஷப்படுறாங்க.